நிம்மி டேனியல்ஸ் மைக்கிட்ட வந்து கத்தின்னு இருக்காரு. லைவ்ல வரும்டா. உட்கார வச்சிருக்கான் மைக்கிட்ட. நன்றி மாரி அவர்களே. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல் ஒரு தனசேகர் டேனி அண்ட் நல்ல ஒரு பாருங்க. 4 ஆகாஷ் செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் பால். ரொம்ப கேப்டனு ஜிடி பெஞ்ச சாப்பிட்டு முள்ளுச்செடியில பத்தொன்பது வந்தவனும் அப்படியே எடுத்தாங்க ஒன்று. வாயில வச்சிருக்கேன். நல்ல ஒரு பேட் பால். பெஞ்சு சிரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அத்த பால் சர்க்குன்னு ஒரு பிக்கர். தனா சற்று தடுமாறுறாரு பால் எடுக்க. மீண்டும் கீப்பர் இது யார்? இது புதுசா தமிழ். இந்த ஓடாதவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கள நைஸா கீப்பர் நிக்க வச்சுறாரு சுரேஷ் அவர்கள். நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ண மாதிரி நான் நின்றுருந்தேன், என்னால் ஓட முடியல ஆடிட்டு. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம். லிவிங்ஸ்டன் அந்த டீமுக்கு போல. திரும்பி பார்த்தா பரவாயில்லப்பா, ஒரு 3-4 பேராச்சும் வரமே. ரிவர்ஸ் என்ற முறையில் ஒரு டாட் பால் சிறப்பா பந்து வீசிட்டு இருக்காருங்க. தானா ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் நல்ல ஒரு கம்ப்ளாரம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த எகிரும் போது அந்த ஸ்டம்பை விட ஹைட்டா எகிரி போடுவார் அவர். அதனால இந்த ஒரு பால் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது ஒரு ஷார்ட் பால். ஓடுறாரு. வாங்க 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 வருகிறார் ரமேஷ் பவர். அந்த சாப்பிட்ட பாதி ஜீர்ணம் ஆச்சு. இன்னும் ஒரு பால் இப்படி வந்தீங்கன்னா ஃபுல்லா ஜீர்ணமாயிரும். சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பவுண்டரிங்க. எகிரி வந்தாரு, ஆனா ஷார்ட்டா போட்டாரு. நல்ல நல்ல ஒரு மடக்கி ஒரு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரன்கள். சிறப்பான ஒரு ஆட்டம். கார்த்தி இதே மாதிரி வர்றாரு. பேட்டிங்கும் ஆட்டோல வந்துட்டு போற மாதிரி. ஒன்றா இருந்தா அந்த இடத்துல ஃபீல்டிங் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏன்னா குழு குண்டுமா இருக்கும். ஆகாஷ் ரன் ஓகே 3 ரன் ஓட்டாங்க. சிறப்பான ஒரு ஓட்டம். நல்ல ஒரு ஷாட்டும் கூட. ரிவர்ஸ் திரும்பி 3 ரன். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கேபிட்டலைஸ் பண்ணிடுவாங்க. ஓவர் முடிஞ்சிச்சா? ஓவர் ஸ்கோர் நீங்க தான் போடுறீங்களா? நன்றி. 12 ரன்கள். நீங்க மாறிய வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து அவனை எடுக்கவே முடியாது. ஸ்கோர் போடுவாரு இல்ல ஏதாவது ஒன்று இருப்பாரு. 12 ரன்கள் முதல் ஒரு முடிவில். வணக்கம் வணக்கம். நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 6 வாரத்தில் இருக்காரு கட்டி அவர்கள். அவங்க டீம் சொல்லி வந்துச்சு. அவங்க மட்டும் 6 வாரம் இல்லை, லிவியும் 6 வாரத்தில் தான் இருக்கான். அது எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியும். அவ்வளவுதான். அது எல்லாருக்குமே தெரியாது, தெரிஞ்ச ஒரு விஷயம் தான்.
நல்ல ஒரு பங்கு. கேப்டன் சுரேஷ் அவரே இறங்கிட்டாரு ரெண்டாவது பவர் பிளேயர் கூட. போலிங் வேற யாரும் பாப்போம், கஷ்டமான ஒரு ஆப்ஷன் தான், அதனால அவரே இறங்கிட்டாரு ரெண்டாவது ஓவரை வீச. மீண்டும் பிளாக் ஹோல். நல்ல ஒரு பால் யாக்கர். ஓல் தான் தெரியும். சைடு இருக்குல்ல, அது என்ன சொல்லுங்க. ஷார்ட் ரன் அவுட்டா எடுத்து அடிச்சிருந்தா மேபி ஒரு சான்ஸ் இருக்கும். சிறப்பாக பந்து வீசுறாருங்க. பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் எல்லாம் இந்த வேளச்சேரியிலே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கிரிக்கெட்டர். நல்ல ஒரு ஷாட்டுங்க. நல்லா போட்டாரு. வேளச்சேரியிலே கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு தெரியும் அப்படின்னா இவர் தான். அடுத்ததா மாறி. இது நல்ல பாலுங்க, பேட்ல டிப்பா இருக்கு. ஒரு தடுமாற்றமான ஒரு ஃபீல்டிங். அவன்கிட்ட கொடுக்க கூடாதுண்ணா, இதே கொடுத்துருக்கு. பேன் பண்ணியிருக்கோம் அவனை, கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து பேன் பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு தடுப்பாட்டம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இல்ல, நீ ஒன்னு சொன்ன நான் ஒன்னு சொன்னேன். அதான் நான் சொல்லிட்டேன். அனைத்து இந்திய ஓகே. ரெண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17. 17 செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் மேட்ச். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 17 ரன்னு. அடுத்த ஓவரை வீச பவர் பிளே நல்லா வீசிருக்காரு சுரேஷ். 5 ரன் மட்டும் தான் போட்டிருக்காரு. ஃப்ளோர் சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்வு வாழ்ந்த எங்கள் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு 177வது மேற்கு வட்ட கழகம் சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி. மூன்றாவது ஓவரை வீச தனது அணிக்காக கோகனட் ஒரு கோகனட் செய்றாங்க. நல்ல ஒரு பாலுங்க. இங்க எல்லாரும் கிண்டல் பண்றாங்க கோகனட் பாப்பனு. ஆனா அவர் எப்படி போடுவாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல நல்லா தான் அவர் போட்டுட்டு இருக்காரு. வரையில் ஒரு சிறப்பான ஒரு மீண்டும் ஒரு அருமையான பண்பு. மிஸ்டர் கோகனட் சூப்பர் பால். நெத்தில ஃபுல்லா பட்டை அடிச்சுன்னு வந்திருக்காருங்க. கரெக்ட் பால் அது. சச்சின் என்ன சொல்றீங்க? கரெக்ட் பால் சொல்றீங்க. ரிவ்யூ கொடுக்குறீங்களா? ப்ளீஸ் செக் பண்ணுங்க குயிக்கா. இது தெரியல. பேட்ஸ்மேன் ரிவ்யூ. ஓகே, நீங்க வந்து வைட் இல்லைன்றீங்க. பேட்ஸ்மேன் ரிவ்யூ தான் இது, அம்பையர்ஸ் கால் கிடையாது. பாப்பு அவங்க வீட்டில் வந்து அவரோட தீவிரமான ஃபேன். அவங்க பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பண்றதுல பெருகிட்டோம். நெத்தில மட்டும் 15 பட்டை. இது வரைக்கும் வந்துட்டேன். மத்த நான் முடிச்சிட்டேனே.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தவவாக வாழ்ந்த எங்கள் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா ஸ்கோர் ஒரு நிமிஷம். அவர்களின் 17வது பிறந்தநாளை முன்னிட்டு 177வது மேற்கு வட்ட கழகம் சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி. 2 பால் டாட் போட்டுருவாங்க. என்ன வேணும்? பாலா வேணும்? உன்னால முடிவுனா இது அங்க இருந்து ஏதாவது சிங்கிள் பேர் வருது. ஒரு பயிர் அப்படின்ற விக்கி அவர்களே மன்னித்து விடுங்கள். நீங்க முன்னாடி சொன்னீங்கன்னு அதை கேட்கல, வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அனைத்து இந்திய நிம்மி, ஆமா நிம்மி பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்ல யாராவது பாக்குறீங்கன்னா சொல்லிக்கிறேன். நேற்று அவரே ஃபோன் பண்ணி மணிக்கு இது மட்டும் நான் சொல்றேன். என்னதான் நீ கேட்டாலும் அம்பேர் போனியா குத்திடுவேன். செக் பண்ணிட்டீங்களா? தேர்ட் அம்பேர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயில்லாம் அடிக்குதான். நிம்மி அவர்கள் வாழ்த்துக்கள், நல்ல சிறப்பாக பந்து வீசினாரு அப்படின்னு நேற்று ஃபோன் பண்ணி எங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. இது பாத்தீங்கன்னா ரிவ்யூ சக்சஸ்ஃபுல். ரிவ்யூ சக்சஸ்ஃபுல். திரும்ப உங்களுக்கு இருக்கு, இன்னும் ரிவ்யூ இருக்கு. அது என்ன நான் சொல்றாங்க? ரிவ்யூ சக்சஸ் தானே. நல்ல ஒரு தடுப்பாட்டங்க. 1 2 பாண்டி கொஞ்சம் சற்று தடுமாற்றம். பாண்டி அவரோட ஃபீல்டிங் வந்து இன்னைக்கு சற்று நல்லாவே இல்லை. பால் விட்டு விட்டு பிடிக்கிறாரு. ரிவர்ஸ் என்ற முறையில் ஃபீல்டர் லைட்டா அந்த பக்கம் நகர்ந்தாரு. அந்த குட்டி கேப்ல வச்சாருங்க. 1 2. ஐயோ, ஒரு பெல்ட்டுங்க. யாருங்க அது? விஜய் முகேஷ். பால் நேரா வர்றத தூக்கி போட்டு அந்த சுத்தி நிறையாரு. நல்ல வேலை கொடி கிட்டல, கொடியை சுத்தி பாலே நின்றுச்சு. அது நின்ற பால அப்படியே தள்ளி ஒரு பெல்ட் அடிக்கிறாரு. நகைச்சுவை தான் முகேஷ். நல்ல ஃபீல்டிங்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதையும் குறிச்சு வச்சுக்கிற நோட் பண்ணிக்கிறீங்களோ லைவ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது அப்படின்ட்டு. ஃபீல்டிங்ல ஒரு சின்ன சேஞ்ச் பாப்பு. நல்ல ஒரு ஷாட்டிங். ஆனா ஃபீல்டர் வச்சுங்க கேட்சா. நல்ல ஓடி வந்தாரு, ஆனா பாலை விட வேகமா ஓடி வந்துட்டாரு. பாலை எடுக்க ட்ரை பண்றாரு, ஆனா டைரக்ட் ஹிட் அடிச்சிருக்காரு சுரேஷ். அங்கே ஒரு கஷ்டமான கேட்ச் தான் இருந்தாலும் பிடிச்சிருக்கலாம். பால் கஷ்டமான கேட்ச் இல்லை, பாலை விட வேகமா வந்துட்டாரு. கையில வந்தா விழுந்தது. ஆனா அந்த காத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பரவாயில்ல. எல்எஸ்ஜி பிளேயர்ஸ் ஃபீல்டிங்ல சற்று தடுமாற்றம். இது என்ன? இது நடுவர் அவர்களே, நடுவர் லெக் அம்பேர் கேட்குறாங்க. லெக் அம்பேர் ஏதாவது சொல்லுங்க. ஒயிட் அகலப்பந்து. இது என்னது? ஒரு சிறப்பான ஒரு பண்ணுங்க. ஓவரா நல்ல ஒரு ஓவர் வீசிருக்காருங்க. இந்த கேட்சை பிடிச்சிருந்தா இது இன்னும் ஒரு சிறப்பான ஓவராக இருக்கும். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26. கொல்கத்தா
சிறப்பாக விளையாடிட்டு இருக்காங்க. 8 ரன் ரேட்டில் விளையாடிட்டு இருக்காங்க. துல்லியமாக சொல்லணும்னா 8.25 இதே இதில் ஆடிட்டு இருந்தாங்கன்னா 72 ரன் அடிக்கலாம். விக்கெட் இழப்பின்றி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருவரும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றனர் KKR அணிக்காக. கால்குலேட்டர்ல போட்டு போடுறா. என்னடா அது? போலர் சுரேஷ், கேப்டன் சுரேஷ் களத்தில் இறங்கியிருக்காரு. ஓவர் த விக்கெட். அதெல்லாம் போடணும். கேட்ச் ஒரு இல்லை, நல்ல ஒரு சுரேஷ் ஓவரை எப்படியாவது பேட்டில் ஆடி ஒரு ரன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து ஆடுறாங்க. அவ்வளோ துல்லியமாக வீசிட்டு இருக்காரு. எந்த ஒரு தவறுகளும் இல்லாம அனைத்திந்திய அண்ணா திராவிட லைவ்ல ஓடின்னு இருக்கு. நல்ல ஒரு ஷாட் விஜய். நல்ல ஒரு ஃபீல்டிங் அவரு. அதான் காத்துல வந்து கொஞ்சம் கணிக்கிறது கஷ்டம். டிராப் பண்ணியிருக்காரு. நேர நெஞ்சளவு தான் வந்தது. ஆனா அதை கொஞ்சம் கீழே இறக்கி வயிற்றுல பிடிக்கிறேன்னு கீழே நழுவு விட்டாரு. சொல்ல முடியும் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் வீட்டுக்கு வச்சிருவோம். போய் நல்ல ஒரு தடுப்பாட்டம், ஒரு ரன் மட்டும். சுரேஷ் நல்ல சிம்பிளான ஒரு கேட்ச் தான். ஆனா பெண்ணில் பிடிக்கிறது கஷ்டம். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு 177வது மேற்கு வட்ட கழகம் சார்பில் என்ன இது நோ ரன். ஏன்னா ஷார்ட் ஒரு பேட்டை தூவல, அதனால நோ ரன். 30 ரன் 4 ஓவர். சீக்கிரமா வாங்க, தண்ணிலாம் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துருவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் 2 minutes பிரேக் அடிக்கிற வெயில்ல. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 minutes 4 minutes கொடுப்பாரு குட்டி. ஏன்னா அவரோட டீம் இருக்காங்க. அதனால நீங்கள் 4 minutes 5 minutes எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே தவறு மாதிரி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தமிழ் வாழ்வு வாழ்ந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு விசிசி என்னடா உன் பேர் சொல்ல? நான் ஆகிய நான் எனது தலைமையிலான பிஎல் டாக்டர் மற்றும் பல பட்ட படிப்புகளை முடித்துவிட்டு போலீஸ் ஆர்மியிலிருந்து தற்போது நேவியில் இருக்கு எனது படிப்புகளை சொல்ல பல வருடங்களாக எனக்கு உறுதுணையாக இருந்து அண்ணன் அவர்களின் படிப்புகளை சொல்ல இந்த ஒரு நாள் போதாலும் சொல்லிக்கொண்டே போகலாம். மக்களால் நான் மக்களுக்காகவே நான். அம்மாவுக்கு அடுத்து இதய தெய்வம் கொஞ்சம் குறைஞ்சிருங்க. அம்மா அவர்களின் 77வது
வேகமா போயிருங்க வெளியே. வேளச்சேரி நந்தா மங்காவா நந்தா பழைய பேசு நந்தா அவரிடம் படித்த நண்பர்களான அனைவருக்கும் பேரக்கு வந்துவிட்டது. நந்தாவுடன் படித்த நண்பர்கள் அனைவருக்கும் திருமணமாகி அவர்கள் குழந்தைகள் திருமணமாகி குழந்தை பெற்றுவிட்டனர். ஆனால் நந்தா மட்டும் எதற்காக காத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. அந்த பேர குழந்தைய அடுத்தவரை வீச பாப்பு ஆகாஷ் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஒரு சின்ன ஒரு சேஞ்சு. நல்ல ஒரு தடுப்பாட்டாங்க. 1 2 கேப்ல அடிச்சிருக்காங்க. கண்டிப்பா 2 அவர்தான் பார்க்கணும். அவர் ஒரு பால் மிஸ் பண்ணாலும் ஃபீல் பண்ணுவாரு. அவர் பால் ஒரு 2 அடிச்சாலும் ஃபீல் பண்ணுவார். ஜீவா சற்று ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு பரிசளிப்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. நான் பொறுமை நிறுத்திக்கொண்டா என்ன பேச வர அதை சொல்லு ஃபர்ஸ்ட். 25,000 போதுமா எப்படி? நல்ல ஒரு பாலுங்க. அவுட் கேட்கிறார் பாப்பு. அவரே நாட் அவுட்னு கேட்கிறாரு. எல்லாரும் அவுட்டுன்னு தான் கேட்பாங்க. ஆனா பாப்பு நாட் அவுட் அப்படின்னு கேட்கிறாரு. விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கி வருகிறது. இந்த மைதானம் இன்னும் அடுத்த 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்றால் இந்த மைதானம் நிரந்தரம் மற்றும் நகர ஸ்டேடியமாக உருவாக்கி தரப்பட பாடுபடுவோம் என்று இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு காரணம் ஒரே ஒரு மற்றும் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளும் இங்கு நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வருடம் இதே விளையாட்டு வீரர்களுக்கு ஓட்டப்பந்தயம் வேறு ஒரு சில விளையாட்டுகள் இருக்கிறார் சொல்ல முடியாது. லெமன் ஸ்பூன், மியூசிக்கல் சேர், பல்வேறு போட்டிகளை நடைபெற இருக்கிறதா? என்ன பேசுனாங்க? அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதே நமக்கு அதற்கு விளையாட்டு வீரர்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு கடமை மட்டும்தான். இந்த மைதானம் மைதானமாக இருக்க வேண்டும் என்றால் விளையாட்டு வீரர்கள் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு சிறிய கடமை ஒன்று இருக்கிறது. ஏடாச்சு நீ பால் பண்ண நிறுத்துறா? என்னாச்சா கண்ணாடியா? கண்ணு தெரியல. கண்ணாடியை திருப்பிப்பா. நீயே உங்க கட்சி ஓட்டு போடப்பான எல்லாரையும் ஓட்டு போட. இந்த மைதானம் மைதானமாக இருக்க வேண்டும் என்றால் விளையாட்டு வீரர்கள் அனைவரும் அண்ணா திராவிட இருக்கையிலே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நல்ல ஒரு ஷாட்டுங்க. அது கேட்சா திரும்ப கனா நல்ல ஒரு 1 பவுன்ஸ்ல போறீங்க. நல்ல ஒரு ஷாட். ஆகாஷ் ஓப்பனிங்ல இருந்து நல்ல சிறப்பா ஆடிட்டு இருக்காரு. மக்களுக்காக
அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் நடைபெறும் VPL சீசன் 7 பல விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. மைதானமும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கும். வெயில் இருக்காது உங்களுக்கு. லைட்ஸ் இருக்கும் மைதானம் போல ரெடி பண்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. நாங்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே ஒரு மிஸ் ஃபீல்டிங் குட்டி இன்னும் சிறிது நேரத்தில் மைக்கை வச்சு அங்க போயிடுவாரு. இப்போ மணி என்னடாச்சு பாலா கடைசி நல்ல ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் சற்று தடுமாற்றம். கபடி விளையாட்டு கொண்டிருந்தார். அதற்கும் கல்லூரி படிக்கும் பொழுது ஒரு விளையாட்டு விளையாண்டு கொண்டிருந்தார். தற்போது கிரிக்கெட் விளையாட்டு கொண்டிருக்கிறார். அது சொல்லக்கூடிய இடத்தில் நான் இல்லை. நல்ல ஒரு ஸ்டார்டிங். அவர் நல்ல மடங்கி அடிச்சுட்டே இருக்காருங்க. ஓப்பனிங்ல இருந்து நல்ல சூப்பரா ஆடிட்டு இருக்காரு ஆகாஷ். இந்த விளையாட்டு அதெல்லாம் வராது. இந்த 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை இந்த விளையாட்டு மைதானம் பல போட்டிகள் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கு விளையாட்டு வீரர்கள் செய்ய வேண்டிய ஒரே கடமை இரட்டை இலைக்கு ஓட்டு போட வேண்டிய கடமை மட்டும்தான். இல்லடா நீ உனக்கு அது பிரச்சனை இல்லடா, அவனுக்கு பிரச்சனைடா. அது உனக்கு அது பிரச்சனை, பெரிய பிரச்சனை இல்லை, சபைக்கு பெரிய பிரச்சனை. பின்ன எதுக்கு நாங்க இவ்வளவு ஆரவாரமா பாத்துட்டு இருக்காங்க? பாண்டிய ஒரு சிறிய ஒரு மாற்றம். ஃபர்ஸ்ட் முறையா அந்த VPL சீசன் 6.0 அதுல போட போறாரு. New balls coming along nicely. Did you feel it's okay? It was a good pitch against when India played Australia in the semi-finals. So when India played New Zealand, which was really on the slower side. Ramesh Power அழகா பால் எடுத்து போடுறாருங்க ஒரு ஃபார்வர்ட்ல. சாம்பியன் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதி போட்டியில் நியூசிலாந்து இந்தியா. ஆமா, டாஸில் வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளனர் நியூசிலாந்து அணியினர். நியூசிலாந்து தான். இந்திய அணி பந்து வீச்சில் நல்ல ஒரு தடுப்பாட்டம். 1-2 கேப்ல போதுங்க. பவர் ஓடுறாரு, பவர் போட்டு 2, 3, 4. இது என்ன இது? த்ரோ பாஸ் பண்றாரு அழகா. இந்தாப்பா வச்சுக்காரு. சிறந்த முறையில் ஒரு பால். பாண்டி நல்ல சிறப்பா போடக்கூடியவர். ஆனா ஒரு சின்ன தவறு தான் பண்ணுவாரு. ஆனா அது மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பவுலர். எடுத்து நேர மார் பாக்ஸ்ல அடுத்து இந்த லீக் முடிந்த பிறகு ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு பிரீமியர் லீக் இருந்தாலா, கடைசி வாரத்தில் ஒரு பிரீமியர் லீக். SPL ஆர் ஃபயர் பாய்ஸ் ஆர் PVK. ஃபயர் பாய்ஸ் இப்ப இல்ல, மே மாசம் பாண்டி நல்ல ஒரு பேட்டிங் ஆகாஷ் கிட்ட இருந்து. ஓப்பனிங்ல இருந்து சிறப்பா விளையாடிட்டு இருக்காரு. அவரோட ஸ்கோர் மட்டும் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அணி சிறந்த முறையில் தனது ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அனைத்து
இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 25 ரன் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அவனை கிணங்க ஆகாஷ் வாழ்த்துக்கள். ஒரு விளையாட்டு வீரர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் எடப்பாடியார் சுந்தர். ஒரு தகவல் தற்போது பல வருஷம் எடப்பாடியாரினால் 23 அறிவியல் பேப்பரை வருகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பாஸ் செய்து அடுத்த டிகிரி மணிகண்டன் 23 பேப்பர் அறிவு வச்சிருந்தார். அவரை கிளியர் பண்ண ஒரு டிகிரி வாங்கி கொடுத்துருக்கார் எடப்பாடியார். 12 பேப்பர் அறிவு வச்சிருந்து 12 பேப்பரை வந்து அவரால் முடிக்கவே முடியாம எப்படி நம்ம வாழ்க்கையை தொடங்குவது புலம்பிக் கொண்டிருந்த மணி எடப்பாடியார் ஆசீர்வாதத்துடன் சஞ்சய் அவரது பேப்பர் எல்லாமே 25 பேர் பாஸ் செய்து 10 பட்டப்படிப்பை முடித்துள்ளார். எங்கடா என்னாச்சுரா? ஓகேப்பா. எத்தனை பால் கேக்குறாங்க? ஒரு பால் இருக்கு. ஒரு பால் லாஸ்ட் பால் பா. லாஸ்ட் பால் ஷார்ட் அடிக்க பார்த்தாருங்க. ஆனா ஒரு டாட் பால் நல்லா சிறப்பாக பேசியிருக்காருங்க பாண்டி. ஆனா இது வந்து வரலாற்றுலயே நம்ம போடலாம் பாண்டிக்கு. சக்கரை போட மாட்டாங்களா அந்த கல்ல? ஸ்கோர் 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 50. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. இன்னும் 2 ஓவர் இருக்குங்க. 2 ஓவர்ல எவ்வளவு அடிக்கிறீங்களோ அதுதான் இந்த செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனலோட டார்கெட்டா இருக்கும். செமிஃபைனல் சிறப்பாக விளையாடிட்டு இருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அடுத்த ஓவரை வீச திண்டா. வருகின்ற 2026 பொதுத் தேர்தலில் விளையாட்டு வீரர்கள் அனைவரும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அரசிற்கு ஆதரவளித்து வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஒரு சின்ன சேஞ்ச். ரமேஷ் பவர் இங்க இருந்து அங்க ஓடிட்டு இருக்காரு. இந்த விளையாட்டு மைதானம் பேருந்து நிலையமாக மாறுவதற்கு பல வாய்ப்புகளை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. விளையாட்டு வீரர்கள் அனைவரும் கவனத்திற்கு. ஷார்ட் பாலுங்க. 1 2 3 4 ரன்கள். நல்லா அங்கே அவர் காலுக்கிட்டே குத்திக்கிட்டாருங்க. திண்டா நல்ல சிறப்பா போட்டுட்டு இருக்காரு. ஜீவா அதை மடக்கி மடக்கி அடிச்சுட்டு லெக் சைடு ஆஃப் சைடு மாறி மாறி 2 திசையில அடிச்சுட்டு இருக்காரு. விண்டோவை பார்த்து சிறப்பா விளையாடிட்டு இருக்காருங்க. ஓப்பனிங்ல இருந்து விளையாடிட்டு இருக்காரு சிறப்பா. 7வது ஓவர் இது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எகிரி பிடிக்க பார்த்தாருங்க. ஆனா அவரோட 4 அடி ஹைட்ல எகிரிட்டாரு. கேட்ச் அழகா பிடிச்சிருக்கலாம். ஆனா கொஞ்சம் மாணவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஒரே தலைவன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மட்டுமே.
நல்ல ஒரு ஷாட்டுங்க ஏறி லெக் சைடில் அந்த ஃபீல்டர் கிட்ட பல மாணவர்களை தேர்விலிருந்து வெற்றி பெற வைத்து எடப்பாடியார் அதுக்கு என்ன பண்ண முடியும்? சொன்னா கமெண்ட்ரி ஸ்கோர் நான் கையில வாட்டி வீட்டுக்கே வருவான். டாட் பால் சிறப்பாக வீசிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் 4 அடித்தாலும் அடுத்தடுத்து டாட் போட்டு டிண்டா. ஒயிட் பால். சச்சின் ரொம்ப நேரம் யோசிக்கிறாருங்க, இது கொடுக்கலாமா வேணாமா, இல்லை ரிவ்யூ எடுக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. குத்தி திரும்புது. ஓகே சாரி. கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் பில்ட் பண்ணிட்டாரு. ஒரு 3 பால் டாட் போட்டிருக்காரு. அதோட ஓவரே முடிச்சிருக்காரு. இந்த ஓவர் நல்லா சிறப்பாக வீசியிருக்காரு. 58ங்க. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 58. இன்னும் லாஸ்ட் ஓவருங்க, அது கடைசி ஓவர், 8வது ஓவர். யார் அந்த 8வது ஓவரை வீச? அந்த 8வது ஓவரை வீச யார்? அந்த 8வது ஓவரை வீச பாண்டி. ரமேஷ் பவர் சிறிது ஆலோசனையுடன், வேகமாக போடாதீங்க, என்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பின் பண்ணி போடுங்க, அப்போ உங்களுக்கு ஒரு 2 விக்கெட் விழும் அப்படின்னு சொல்கிறாரு ரமேஷ் பவர். ஜீவா தனது அணிக்காக ஓப்பனிங்ல இருந்து ஆடி 26 ரன் சேர்த்திருக்காருங்க. இதோ வந்து விட்டார் நோ பால் ஸ்பெஷலிஸ்ட் பாண்டி. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஒருத்தர் வந்திருக்காரு. நல்ல ஒரு ஷாட்டுங்க லெக் திசையில். 1 2 2 பேரும் இடிச்சு பாலையும் ஒரு இடி இடிச்சு 4 விட்டாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். அவங்க ஒரு இடி, பாலை ஒரு இடி, வெளியே போய் பிடி அப்படின்ட்டு பால் அந்த 2 பேர் இடிச்சது நடுவில் போயிடுச்சுங்க. யார் அந்த 2 ஃபீல்டர்? நமது அருகில் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் கார்லஸ் பிரெத்வெய்ட். நல்ல ஒரு ஷாட்டுங்க. விஜய் வேகமா ஓடுறாருங்க, தடுத்துருவாரா? ஐயோ, தடுத்துட்டாருங்க. அப்பயுமே கையோ காலோ தடுத்துருக்காருங்க. 4ங்க. இல்ல 4 கொடுத்துட்டாரு. ஓடாதீங்க. வெளியே தான் பிடிச்சிருக்காரு. எல்லாரும் பாருங்க, கேமரா இருக்கு, அவங்க ரிவ்யூ எடுத்துருவாங்க. அப்படி அசிங்கப்படுறத ஒரே காரணத்துக்காக நல்ல ஒரு ஷாட்டுங்க. லெக் சைடில் ஒரு 4 மிஸ் ஃபீல்டிங்ல அப்படியே ரிவர்ஸ் திரும்பி இந்த பக்கம் ஒரு 4 360 மாதிரி ஆடிட்டு இருக்காருங்க. நல்லா சிறப்பா. ஜீவா இன்னொரு 16 ரன். பாண்டி வர சொல்லுங்க. ரெட் கலர் டிஷர்ட் யார் அது? அதை சொல்லுங்க கொஞ்சம் தயவு செய்து. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. அது 4 ஆ 6 கேட்டுங்களா? அது என்ன அங்க இருந்து 6ஆ? தேங்க்யூ 6 நோ பால். எதுக்கு லைன் நோ லாங்ஸ்ட் லைன்? என்ன நீங்க என்ன கேட்டீங்க? போடக்கூடிய ஆள் தானே, எதுக்கு ரிவ்யூல? ரமேஷ் பவர் என்ன ரிவ்யூ எடுக்க சொல்லியிருக்காரு. இல்லைன்னா அந்த 3 பால் நீங்க விடுங்க, அடுத்த 3 பால் நான் ஸ்பின் போட்டு மேட்சை மாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ரிவ்யூ எடுத்திருக்காங்க. இந்த பால் நோ பாலா? ஆனா நீங்க பாத்தீங்களா ரமேஷ் பவர் கரெக்ட் பாலா? உங்க இது என்னது கணிப்பு? அவர் தான் அதை ரிவ்யூ எடுக்க சொன்னார் ஃபர்ஸ்ட்.
ரெடி. அவர் இந்த பாலை கூட பார்க்காத அவர் போடுற நோ பாலை ஃபர்ஸ்ட் பாரு, ஸ்டெப்பு மட்டும் பாரு, நீ பால் வந்தா கூட பிடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெடி டீ-ஷர்ட் முட்டி வரைக்கும் இருக்குடா. இந்த டிஷர்ட்டையும் முட்டி வரைக்கும் இருக்குன்னு இங்க கமிட்டியில கேக்குறாங்க. எங்கேயாவது உக்காரும் போது அப்படியே உக்காடுறதுங்க அது இதெல்லாம் போட்டா வின் பண்ணிக்கோங்க, பெட்டரா இருக்கும். எல்லாம் பேண்ட்ல தான் பேகி பேண்ட் இருக்கும், இது டிஷர்ட்ல பேகி டிஷர்ட். இது நோ பாலுங்க, இது ஒரு ஃப்ரீடா லாஸ்ட். ஓகே, இது ஒரு ஃப்ரீ ஹிட்டிங்க. எத்தனை பால் போட்டிருக்காருங்க? 2 பால் தாலும் 2 பால் போட்டிருக்காருங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 6 2 4 40 ரன் அடிச்சிரலாம். 2 பால்ல 14 ரன் அடிச்சிருக்காருங்க. 40 ரன் அடிச்சிருக்காரு ஜீவா. இன்னும் 10 ரன் அடிச்சா முதல் அரை சதத்தை பதிவிடுவார். காலையிலடா நேற்று 45 ரன் ஆச்சான். தெரிஞ்ச சொல்லு. மீண்டும் ஒரு ஃப்ரீ ஹிட்டிங்க. அது கேட்ச் பிடிச்சாலும் அது 6 போலங்க. அதான் நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். 46 4 ரன் அடிச்சா 3 பால் ஆயிருக்கு. இண்டிவிஜுவல் 50. இன்னும் 3 பால் இருக்கு. 3 பால் செமிஃபைனலோட லாஸ்ட் 3 பால். நவந்து சிறப்பா ஆடிட்டு இருக்காருங்க ஜீப்பா. ஓப்பனிங்ல இருந்து ஆடிட்டு இருக்காரு. 3 பால், லாஸ்ட் 3 பால்ஸ். 20 ரன் அடிச்சானா? 14. 2 6 20. இது கேட்சா? அங்க ஜம்ப் அடிக்க பாக்குறாரு. அவுட்டா? நடுவர் அவர்களே ஓங்கி அப்படி காமிக்கிறது. அப்பனா ஓடுறாங்களா அப்படின்னு அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டாங்க. இது என்னது, அவுட்டா இல்லையா? நாட் அவுட். நன்றி சச்சின். இன்னும் 4 ரன் தேவை. இது பிரைஸ் என்ற முறையில் வந்த ரன். இது சேர்க்கப்படாது. ஒரு ரன்னா? இன்னும் 4 ரன் வேணுமா? ஒரு ரன் ஓடி இருக்காங்க. இது ஒரு ரன் கவுண்ட் பண்ணிட்டீங்களா? நல்ல ஒரு ரன் 2 ரன்னா மாறுதுங்களா? ஃபீல்டிங் கஷ்டம் தாங்க. அதுல போய் 2 ரன் ஈஸியா ஓடிடுவாங்க. 48 வந்துருக்காருங்க. 2 ரன் அடிச்சா 50ங்க. இங்க வந்து ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு போங்க. ஆனா யார் தரான்னு எனக்கு தெரியல. யாருக்கிட்டே கேட்டு வாங்கிட்டு போயிருங்க. கேளுங்க, சுத்தி யாராச்சும் 100 ரூபாய் வாங்கிட்டு போங்க. புரியல. குட்டி இந்த பக்கம் திரும்பிக்காதீங்க. அந்த சைடு யாரும் இல்லை தெரியல. நன்றி பவுமா. நோ பால். இந்த பந்து ஆனா சிறப்பாக ஆடிட்டு இந்த வெயில்ல நம்ம ஒரு 2 ரன் 3 ரன் வேணா. கணேஷ் 3 ரன் ஓடி 3 மேட்ச் விளையாடவே இல்லை. வெளியே உட்காந்துருக்காரு. 3 ரன் தான் ஓடினாரு இந்த டோர்னமெண்ட்ல. 3 மேட்ச் வெளியே உட்காந்துருக்காரு. அவர் 30 ரன் ஓடி இருக்காரு சிங்கிள்ஸ். எங்க அணியின் சிஎஸ்கேவின் 3 ரன் விளையாட்டு 3 மேட்ச் உட்காந்துருக்காங்க. முடியல வெளியே. என்ஜிகே கணேஷ்னா உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நான் தெளிவா சொல்லிடுறேன். என்ஜிகே 30 ரன் சிங்கிள்ஸ் மட்டும் எடுத்திருக்காரு இவரு. நாட் அவுட். 50 வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார். செமிஃபைனல்ல 50 அடிக்கிறதுன்றது ஒரு பெரிய கஷ்டம். பேட்டை தூக்கி காமிங்க. அங்க இருக்கு, எந்த பக்கம் இருக்கு, நாங்க கேட்கல. லைட்ல ஒரு வாட்டி காட்டிடுங்க. அதுதான் அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். பால் போடும்போது அப்படியே காமிச்சிருவீங்க, கோல்ல வருவீங்க.
ஆட்டத்தின் கடைசி பந்துங்க. பைசா என்ன 1 2 3 ஐயோ விட்டாருங்க. பால இன்னொன்னு ஏறாருங்க. கடைசி அவுட் ஆயிட்டாருங்க. நாட் அவுட்டா இருந்தா இல்ல பேட் இல்லையா பேட்டா பைஸ் அவருக்கு 2 ரன் வராது. இது டார்கெட் வந்து 88. 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 88. அது ஒரு இமாலய இலக்கை நோக்கி எல்எஸ்ஜி ஒரு 88 அடிக்கணும். டார்கெட் அதான்டா சொன்னேன் நான் இப்ப. 88. நல்ல ஒரு செமிஃபைனல்ல பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு ஆட்டங்க ஜீவா கிட்ட இருந்து. நல்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு டஃப்பான ஸ்கோர் தான். கொஞ்சம் பார்த்து ஆட வேண்டிய ஒரு ஸ்கோர் தான். கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இதுல வந்து நாக் அவுட் மேட்ச் இது. எல்எஸ்ஜி நீங்க குறைவா இடப்பட முடியாது. அதுலயும் சிறப்பான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க வந்து ஐஎஸ் ரன் கெட்டர்லாம் இருக்கிறாங்க. சுரேஷ் அவர்கள் மற்றும் விஜய் பாப்பு சொல்லாமே இருக்கலாம். நல்ல பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க. பாப்பு விஜய் எல்லாருமே இருக்காங்க. நினைச்சானா அதை ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி அங்கேயும் பாண்டி ஒரே ஊர்ல 20 அதே நாங்கள் திருப்பி அடிக்கிறதுக்கான சத்தியம் அவர்கிட்ட இருக்கு. அடுத்த 2 டீம் டெல்லி மற்றும் யாரு ஜிடி. டெல்லி மற்றும் ஜிடி அணியின் கேப்டன் பாபு டாஸ் போட வந்துருங்க. பாண்டி விக்கி டாஸ் போடுறதுக்கு எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டீங்க. அதனால டாஸ் போட்டு போடுங்க. 11 எழுதி கொடுங்க. சேம் 11ஸ்னாலும் எழுதி தரணும். அது ரூல் சார் ரூல். கேகேஆர் உள்ள வந்துருங்க. ரெண்டு டீமுக்கு 2 பின்னு வாங்கிக்கோ. அண்ணன் தெரிஞ்சு கேகேஆர் உள்ள ஃபீல்டிங் வந்துருங்க. பால் 2 கொடுத்துங்க. அந்த நம்பர் வச்சிருக்காரு சச்சின். நம்பர் சைமன் டாஃபி சச்சின் இருக்காரு. எல்எஸ்ஜி டார்கெட் 88. 8 ஓவர்களில் சராசரியாக 11 ரன்கள். ஓவருக்கு 11 ரன் அடிச்சா ரெக்கார்ட் ரன் ரேட் 11. 8 ஓவர்களில் 88 அடித்தால் வெற்றி. இந்த பிசிசியின் 6வது வருட அணியின் நடத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஏன் பேட்டா கருப்பு கலர் பேட் எடுத்து கொடுப்பா. நான் அடிக்க மாட்டேன். அவராவது அடிக்கட்டும். யாருக்காவது யூஸ் ஆகட்டும். பாண்டிய அவர்களை சிறப்பாக மணின்னு போட்டுருங்க. ஜெர்சி என்ன பீலாமணி ஜெர்சியா? கழுத்து ஏன் எப்படி திருன்றீங்க? சுழுக்கு. அப்போ அந்த பக்கமே ரிவர்ஸ் கரெக்டாக ஆடுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பாண்டி மற்றும் முகேஷ் களத்தில் இறங்கியிருக்காங்க. 2 பேருமே ஒரு சிறப்பான அதிரடியான. பாண்டி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அடிப்பார். முகேஷ் கரெக்டாக பாலை பார்த்து அடிப்பார். கரெக்டான ஒரு ஓப்பனிங் பார் இறக்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேகேஆரும் நல்ல சிறப்பாக பந்து வீசிருக்காங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க போலிங்கும் கூட. சுரேஷ்
சேம்பு சுரேஷ் மற்றும் தரை ஃபீல்டிங் எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. அவர் 6 லைன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொடி கம்பத்தை விட ஹைட்டாக இருப்பார். ஆனால் அவர் கைக்கு வந்ததை தட்டி விட்டுருவார் அந்த கொடி கம்பத்துக்கு பின்னாடி. அவர் தான் அவரோட ஸ்பெஷலு. ஒரு மேட்ச் ஒரு 3 ரன் அடிச்சுட்டு 3 மேட்ச் நான் வரல. சொல்லிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸா போறாங்க. ஃபோருங்க, நல்ல ஒரு ஷாட்டுங்க முகேஷ். 4 ரன்கள். இந்த அப்கிரேட் தான் தேவை இந்த மேட்சுக்கு. ஏன்னா அப்பதான் நீங்க இந்த 11 ரன் அடிக்கணும் ஒரு ஓவருக்கு. அப்ப 11 ஒரு பாலும் முக்கியம். ஒரு பாலும் பவுண்டரி அடிக்கணும். அப்படி தேவையில்லை, ஒரு பவுண்டரி அடித்தாலும் போதும். ஒரு பால் பவுண்டரி அடிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல டார்கெட்டை சேஸ் பண்ண. இந்த மாதிரியான ஒரு மேட்ச் தான் எதிர்பார்த்தோம். செமிஃபைனல் 1 ஃபயரான மேட்ச். KKR மற்றும் LSG பேட்டிங்ல இருக்காங்க. முகேஷ் மற்றும் பாண்டி. என்ன ஒரு அதிரடியான ஆட்டங்க. ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ். குட்டி 2 ஸ்டெப் முன்னாடி வந்திருக்கான். வந்துட்டாருங்க விளையாடி எட்டாருங்க. 2 ஸ்டெப் முன்னாடி வந்திருக்காரு. முகேஷ் அவர் சிறப்பாக விளையாடிட்டு இருக்காருங்க. அந்த பவர் பிளே வந்து அந்த டீமுக்காக. சுரேஷ் என்னதான் ஒரு பக்கம் ஆடி இருந்தாலும் மிடில். நாகராஜ சோழன் தற்போது 2 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். நல்ல ஒரு ஷாட். சிறப்பான கண்டிப்பா நல்ல சிறப்பா பால் ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஒரு வெறியாட்டம் ஆடிட்டு இருக்காரு. தேவையான ஒரு இதுதான். 88 ரன் அடிக்கணும் போது அதுக்கு இந்த நல்ல ஒரு ஆட்டம் இருந்தா மட்டும்தான் நம்ம அதை சேஸ் பண்ண முடியும். நேற்று இப்படிதான் CSK மேட்ச்ல பாத்தீங்கன்னா டார் ஒரு பக்கம் அந்த மாதிரி ஆடி இருந்தாரு பவுமா. டார்வினோட பேட்டிங் திறமை வேற லெவலுங்க. ஆனா இந்த பக்கம் யாருமே ஆடுது ஆக்சுவலா. மீண்டும் ஒரு ஷாட்டுங்க. கேப்ல அடிச்சுட்டாருங்க. ஒன்னு லைனுக்கு வெளியே பால பொறுக்க விடுறாரு. இல்லைன்னா நல்ல ஒரு பேட்டிங் அவர்கிட்ட இருந்து. ஃபீல்டிங்ல மட்டும் இல்ல, பேட்டிங்லயும் நான் இருக்கேன் அப்படின்னு கரெக்டா யோசிச்சாரு பாருங்க சுரேஷ். இந்த மேட்ச் பாப்பு வெளியே உட்கார வச்சுட்டு பாண்டிய உள்ள நல்ல சிறப்பான ஒரு தொலைநோக்கு பார்வை அது ஆக்சுவலா சொல்ல போனா. நல்ல ஒரு ஸ்டாப். காத்து நல்லா போலாரு. இந்த ஓவர் எல்லா பாலையும் அடின்னு அடிச்சிருக்காருங்க. பரட்டி எடுத்துருக்காருங்க சொல்லணும்னா. கொஞ்சம் தடுமாறி இருக்காரு. ஏன்னா ஓடி ஓடி வெயில்ல ஓடுறது கஷ்டம். ஜியா ஒரு இளம் வயசு வாலிபர் நல்லா ஓடிட்டாரு.
ஒரு ஷாட் கேட்ச் ஆகுமா புடிச்சிட்டாருங்க கொஞ்சம். ஆனா அந்த டிகிரி இருந்தது, ஆனா டயர் புடிச்சிட்டாரு. காலு கீழே நடுங்கிச்சு கொஞ்சம். அந்த நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் அப்ல ஜூம் பண்ணி. ஆனா நல்ல ஒரு சிறப்பான கேட்சுங்க. கஷ்டமான டைம்ல அது பிடிக்கிறது. ப்ரெஷர் நல்ல ஒரு பேட்டிங்க, சூப்பரா விளையாடி இருக்காரு ஒரு ஓவர். ஆனா ஸ்கோர் பாத்தீங்கன்னா 18 ரன் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. நல்ல சிறப்பான ஒரு பேட்டிங். அந்த 88ல 18 ரன் அடிச்சு கொடுத்துட்டாரு. மீதி 70 ரன் நீங்க அடிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி ரன் ரேட்டை 11ல இருந்து 10 ஆக்கிட்டாரு. அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த மட்டையாளர் கை சுத்துறாரு பாருங்க. 360 பாபு ஒரு ஊர்ல எதுக்கு தண்ணி. சுரேஷ் மேக்ஸ்வெல் 360. இவர் பாத்தீங்கன்னா நீங்க ஃபீல்டிங் எங்க செட் பண்ணாலும் அந்த 2 பேர் நடுவில் அடிக்கிறது தான் இவரோட ஸ்பெஷலு. கேப் பார்த்து கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அதிகமா அடிக்க மாட்டாரு. டைமிங் தான் அவர்கிட்ட. ஆனா அதே பாண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டர் அவரு. நீங்க போட்டீங்கன்னா நல்லா பலார் நிறையவாரு. கார்த்தி இரண்டாவது ஓவரை வீச கார்த்தி. ஃபர்ஸ்ட் பாலர் ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு. நல்ல ஒரு சுத்து, பால் படல. நல்ல ஒரு பால் கார்த்தி கிட்ட இருக்கு. நல்ல ஒரு லைன்ல போட்டிருக்காரு. இந்த மாதிரி டாட் தான் நம்ம ஒரு ஏன்னா எல்லா பாலையும் ஆடணும். மணி 3 தான் ஆகுது. 5 மணிக்கு 2 மணி நேரம் இருக்கு. தெரியாதுடா இது என்னதுங்க அது? கரெக்ட் பாலா? கரெக்ட் பாலா? கரெக்ட் பால். நன்றி. சிறப்பா போட்டுட்டு இருக்காருங்க கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒரு 18 ரன் அடிச்சாலும் நான் வந்து போட்டு நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா பந்து வீசிட்டு இருக்காரு. இந்த பால் கேப்ல விட்டு 4. கீப்பர் ஒரு மிஸ் பண்ணிட்டாருங்க. இது கரெக்ட் பாலாங்க? அது அம்பையர் கரெக்ட் பால் தானே இது? ஓகே, நன்றி. கீப்பர் மிஸ்டேக்குங்க இது. கஷ்டப்பட்டு போடுறாங்க. ஆனா கீப்பர் அதை அவர் கணக்குல ஒரு 4 ரன் விட்டாரு. பேட்ல ஆடாம 4 ரன் சேகரிச்சிருக்காரு பாண்டி. இது ஒரு அகலப்பந்து. ஓகே, நன்றி நடுவரே. அகலப்பந்து அதை பார்த்துட்டு இது விட்டுறாத. இது முன்னாடி வந்தா கேட்ச். ஆனா யோசிச்சு பாருங்க, அவர் முன்னாடி வந்து அந்த பாலை விட்டுருந்தா 4 ரன் போயிருக்கும். கரெக்டா ஒரு பாலை பிடிச்சிருக்காரு. நல்ல ஒரு தடுப்பாட்டம். ஒரு ரன் மட்டும். ஒயிட் +1. நல்ல ஒரு ஸ்வீப் ஷாட்டுங்க. அது 4 ரன்னா இருக்கும் கண்டிப்பா. அதுதான் சொன்னல இவருக்கு கேப் பார்த்துட்டே இருப்பாரு கடைசி நிமிஷத்துல. ஆனா நீங்க பால் எங்க போறீங்களோ அப்பயும் அந்த கேப்ல தான் அடிப்பாரு. காத்து அந்த சைடு தான் விண்டு நல்லா அடிச்சிட்டு இருக்கு. அந்த எண்டு நவுந்து அடிச்சிங்கன்னா அது போயிடும். அதனால கரெக்டா அந்த இடத்த பிளேஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. போலிங் போறது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு. ஆனா ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸிங். எல்லாம் கண்டிப்பா அது ஒரு ரன் அவுட் சான்ஸா இருந்திருக்கும். நல்ல சிறப்பான ஒரு ஃபீல்டிங் ஜீவா கிட்ட இருந்து. ரெண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30. 30.
பவர் பிளே முடிஞ்சிருச்சு. ஃபீல்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. சீக்கிரம் விளையாடிட்டு சீக்கிரமாக பகல்லே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதனால் போகணும். நல்ல ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸ் போடணும். ட்ரெயின் விடுங்க, பஸ் விடுங்க, எதை வேணால் விடுங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் விளையாடுங்க. வெயிலும் இருக்குது. சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்க ரெடியாக இருக்கும். முடிச்சுட்டு வீட்டில் போய் இந்தியா நியூசிலாந்து மேட்ச் வேறு பார்க்கணும். அதனால் கொஞ்சம் விரைவாக நடத்துங்க. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு ஸ்கோர் 30. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30. கார்த்தி ரிவர்ஸ் ஆட பார்த்தாருங்க. பாலில் பட்டிருக்கோம், தடுத்துட்டாரு. இப்படி தடுக்கும் போது ஸ்டிக்கில் அடித்தா உங்களை அவுட்டா? அவுட். ஏறி ஆட பார்த்தாருங்க. மீண்டும் ஒரு டாட் பால். ப்ரெஷருங்க, கொஞ்சம் அது ப்ரெஷராக இருக்குது. நல்ல சிறப்பாக பந்து வீசிட்டு இருக்காருங்க கார்த்தி. நல்ல ஒரு லைனில் போய் போட்டுட்ருக்காரு. ஒரு பால் முக்கியமான ஒரு பால். இந்த பால் ஒரு ஸ்வீப் ஆட பார்த்தாருங்க. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. சிறப்பாக பந்து வீசிட்டு இருக்காருங்க கார்த்தி. 3 டாட் பால். ஆனால் நீங்கள் பேட்ஸ்மேனையும் கொஞ்சம் இதாக எதிர்பார்க்க. 3 டாட் பால் விட்டாலும் அடுத்த பால் ஏதாவது பவுண்டரி அடிச்சிருவாரு. அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன். அது ஒரு முக்கியமான விக்கெட், அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த விக்கெட் தான் எவ்வளோ எடுத்தா எவ்வளோ வேல்யூ அப்படின்றது தெரியும். நல்ல ஷார்ட் அடிக்க பார்த்தாருங்க. 1-2 பால் என்ன ஆகுது? ஜீவா வந்துட்டாருங்க. பவர் பிளேக்குள்ள எங்க இருந்தாலும் ஜீவா பாலுக்கு வந்துருவாரு. சிறப்பான ஒரு கீப்பர் மற்றும் ஃபீல்டருங்க அவரு. ஃபாஸ்டா இருப்பாரு. ஒரு 8 ஓவர் இந்த வெயிலில் விளையாடிட்டு பாலை பிடிக்கிறது ஓடுறது எல்லாமே ரொம்ப கஷ்டம். சிறப்பாக பந்து வீசிட்டு இருக்காருங்க கார்த்தி. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. நல்ல ஒரு பாலுங்க. சூப்பரான ஒரு ஸ்லோ யாக்கர். ஏர்னாரு, கரெக்டாக போட்டார் ஸ்லோவா. நல்ல ஒரு ஓவர். ஸ்கோர் இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா 2 ரன் தான் போட்டிருக்காரு. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. 32 for 1 for 3 overs. அடுத்த ஓவர் கொஞ்சம் விரைவாக நடத்துங்க. இன்னும் ஒரு செமிஃபைனல் இருக்கு, ஒரு ஃபைனல் இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்தீங்கன்னா ஃபைனல் நம்ம ஃபுல்லாக விளாட்லாம். இல்லைனா கொஞ்சம் ஓவர் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஓவரை வீச சுரேஷ், சுயம்பு சுரேஷ். இல்லை பண்ணிக்கவும். எம்சி மணி இவரும் சூப்பராக போட்டுருக்காருங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக. பார்ப்போம். பாண்டி, வனிவேஷ் பாண்டி உழைக்கிறாருங்க.
இது என்ன இது டாட் பால் என்று சொல்லலாம். நல்ல சிறப்பான ஒரு பந்து. மணி இவர் ஒரு வேரியேஷன் போலர், மிஸ்ட்ரி போலர். சொல்ல சொல்றேன் இங்க இருந்து நீ ஏன்னா சொல்ற இங்க இருந்து அப்பீல் பண்ணிருக்கான் பாரு நான் வெளியே அது நீங்க பாப்பு அம்பேர் தருவாங்க. அம்பேர் தீர்ப்பே இறுதியானது, உறுதியானது. அம்பேர் தீர்ப்பே இறுதியானது, உறுதியானது. வைடா வைடா இல்லையா? அம்பேர் அம்பேர் நீங்க நில்லுங்க. அம்பேர் அம்பேர் வாக்குவாதம் வேணாம். தந்தா ஓகே, இல்லைன்னா கிடையாது. இந்த ஷாட் எங்கே போய் ஒளி. ஓ நல்ல ஒரு கேட்சுங்க. அவுட் ஆகுது. அம்பையர் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணுங்க. நீங்க பாருங்க அங்க இருக்காங்க ஆளுங்க, ஆனா அது அவங்க ஆளுங்க, அதனால கொஞ்சம் பார்த்து செக் பண்ணுங்க. விக்கெட்டா? கொஞ்சம் கொஞ்சமா வெயிலுக்கு போயிட்டு இருக்காரு குட்டி. அவுட்டா அம்பையர்? நன்றி நன்றி. அவுட். அடுத்த மட்டையாளர் பாப்பு. அடுத்த மட்டையாளர் பாப்பு. இவர் ஒரு அதிரடி ஆட்டக்காரர். எப்படி வேணா ஆடுவாருங்க. சிங்கிள் ஆனா ஆடுவார், 6-4 அடினா அடிப்பார். மேட்சுக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடியவர். நல்ல ஒரு ஷார்ட் பால், ஆனால் விட்டார். ஆஃப் திசையில் கட்டடிக்கலான்னு பார்த்தாரு. நல்ல ஒரு பந்து. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. ஒரு ரன் ஆடலான்னு பார்த்தாரு. டாட் பால். நல்ல ஒரு ஷாட்டுங்க. கேட்ச் ஆகுது இல்லைங்க. 1 2 கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்கல்ல. அதெல்லாம் ஈஸியாக ஓடிடுவாங்க. ரன்னிங்கு குறைச்சலே இருக்காது. ஓவர் முடிஞ்சிச்சுங்க. 4 பிரேக்கு. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் சட்டுன்னு பிரேக் எடுத்துக்கோங்க. ஏதாவது சொல்லணும் அப்படின்னா போய் சொல்லுங்கள். கேப்டனே இங்கே இருக்கனால யாரும் போய் எதுவும் சொல்லலை. ஏன்னா பேசுகிற 2 பேரும் அவங்க தான். அதனால் அவங்களே பேசி முடிச்சுக்கிறாங்க. கொல்கட்டா கொஞ்சம் வேகமாக வாங்க. 2 நிமிஷம் தான். வெயில் அடிக்குது. நன்றி. சீக்கிரமாக வந்துட்டு குடிச்சிட்டு போங்க. அக்யூரேட்டாக இருப்பாருங்க இவர் குட்டி. அந்த ஒரு கேப் இருக்கக்கூடாது.
போன ஓவர் நல்லா சிறப்பாக வீசினாருங்க. இந்த ஓவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். 2 ரன்னுக்கு தான் போட்டிருக்காங்க கடைசி 2 ஓவர். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க. அதனால் ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டே இருக்கு. 88 அடிக்கணும். இப்போதைக்கு 34 அடிச்சிருக்காங்க. இன்னும் 54 அடிக்கணும் 4 ஓவர். ஆனால் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க 2 பேரும். நல்ல ஒரு ஷாட்டுங்க. 1-2 அங்கே வந்து த்ரோ அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் ஓடிடலாம். ஆனால் இருந்தாலுமே நல்ல த்ரோ தான் இது. நல்ல ஒரு டாட் பால். சிறப்பாக பந்து வீசிட்டு இருக்காருங்க. ஏனோ கொஞ்சம் தடுமாற்றம், கொஞ்சம் அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பாப்பு மறுமுனையில் பாப்பு என்ன சொல்லி பேசி இது பண்ணுறாங்க. சிறப்பாக பந்து வீசிட்டு இருக்காங்க. ஏதோ கொஞ்சம் கடைசி ஒரு 2 ஓவர் 2 பால் நல்ல ஒரு தடுமாற்றமாக இருக்கு. ஜெகன் என்னது இது? ஒயிட் பால். ஒயிட் பால். நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டரை தெரிஞ்சு வச்சிருக்காங்க கரெக்டாக. இது கண்டிப்பாக ஒரு ரன்னாக தான் இருக்கும். ஏன்னா பால் நல்ல பவுன்ஸ் ஆயிடுச்சு. இருபத்தி 29 பந்துகளில் 37 ரன்கள் அடித்து ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆகிவிட்டார். நல்ல ஒரு ஷாட்டுங்க. 1-2 துவராங்க. அங்கே நல்லா ஹைட்டாக இருப்பார். ஆனால் த்ரோ தான் கொஞ்சம் போலிங் போடுவார். போலிங் போட சொல்லும்போது போலிங் போட மாட்டார். நல்லவங்க. இப்போதான் அவர் கொஞ்சம் யோசிச்சு கேப்பில் தட்டியிருக்கார். ஏன்னா கொஞ்சம் சற்று தடுமாற்றத்தில் இருந்தார். இதுதான் கரெக்டாக பாலை வாட்ச் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறாரு. ஓவர் இதுக்கு இடையில் ஸ்கோர் 40. 5 ஓவர்களில் 40. இன்னும் 18 பாலில் 48. ஒரு ஓவரில் 3 சிக்ஸர்கள் தேவை. அதை போடக்கூடிய போலர் யார்? அந்த சிறப்பாக அந்த 3 ஓவர் போடுறாங்க. எவ்வளோ ரன்னில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதை எழுத்து அடிக்கக்கூடிய 2 பேட்ஸ்மேன் இருக்காங்க. வெளியும் இருக்காங்க. எல்எஸ்ஜியும் சும்மா கிடையாது, திருப்பி அடிப்பாங்க. அதேமாதிரி ஆட்டத்தில் இருக்கவர் அவர் கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடியவர்.
எல்லா பாலையும் அடிக்கிறதுக்கான ஒரு திறமை உள்ளவர். அடுத்த ஓவரை வீச மணி போனவர் சிறப்பாக போட்டிருந்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. ரிவர்ஸ்ல அடிச்சாருங்க, திரும்பி துரை இருக்காருங்க, விடவே மாட்டார் அவரு. ஆனா த்ரோ தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. அடிச்சிருந்தா அவுட்டு அப்படின்னு ஒரு க்ளோஸ் காலாக இருந்திருக்கும். ஆனால் இந்த டீமில் தைரியமாக அடிக்கிறாங்க. ஆனால் சிஎஸ்கே டீமில் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம், இந்த பாலை வந்து நாங்கள் எடுக்கவே மாட்டோம். இந்நேரத்துக்கு 3 ரன் 4 ரன் ஓடி இருப்பாங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க, கேட்சா இது குத்தி திரும்புதா? அவர் ரைட்டுக்கு அவர் ஒரு கையில் அப்படியே நல்ல ஒரு பாலுங்க. போலிங் சிறப்பாக போட்டுட்டு இருக்காங்க. ஓவருக்கு 16 அடிக்கணும். ஒரு பவுண்டரி கண்டிப்பாக ஆடியே ஆகணும். ஒரு 6 இல்லை 4 அடித்து மீதி பாலை கன்வெர்ட் பண்ணோம். அப்போ கூட எக்ஸ்ட்ராவாக வரும். கண்டிப்பாக ஒரு 6 ஒரு 4 ஏதாவது ஒன்று அடித்தே தீரணும். மீண்டும் ஒரு நவுந்து அடிக்க பார்த்தாருங்க. 1 2 கண்டிப்பா 2 ரன் ஓடிடுவாங்க. ஆனா நல்ல ஒரு த்ரோங்க. அவுட்டா நடுவர் அவர்களே, அவுட். நன்றி நன்றி நன்றி. சிறப்பான ஒரு ஓவருங்க அது, உண்மையை சொல்லலாம். 2 ரன்னா போட்டுட்டு இருக்காரு. 16 ரன் தேவை. ஓவருக்கு 2 ரன்னா 12 தான் வரும். நல்ல ஒரு பேட்டிங். திருப்பியும் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப், ஒரு ரன் அவுட் இல்லை. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க கோபி கிட்ட இருந்து. நானே பேசிக்கிறேன். நல்ல ஒரு பாலுங்க மணிக்கிட்ட இருந்து. பாப்பு அவ்வளோதாங்க, ஏதோ ஒரு ஓப் விட்ட மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு பெரிய டார்கெட். அது இப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 47, இன்னும் 41 அடிக்கணும். 12 பால்ல 41 சராசரியா 18 ரன்ல இருந்து 20 ரன் அடிக்கணும். ஒரு ஓவருக்கு 20 ரன் அடிக்கணுங்க. முடியலையா சுரேஷ்? முடியலையா? சுரேஷை குதூகலப்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த செவன்த் ஓவர். கடைசி 12 பந்துல
41 ரன்கள். போல்டுங்க. அவர் மைண்ட் செட்டை விட்டார் கொஞ்சம். ஏன்னா டார்கெட் அந்த மாதிரி, அதே மாதிரி சும்மா சொல்லக்கூடாது. கேகேஆர் வந்து சிறப்பாக பந்து வீசினாங்க. ரன்னு கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ஆனால் இப்போ இறங்க போகிறது பார்த்தீங்கன்னா விஜய் அதிகமான பாயிண்ட் போன ஒரு நபர். இவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். விஜய் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் அவ்வளோ ஸ்ட்ராங். ஸ்ட்ரெயிட் லெக்கில் 11 பந்துகளில் 41 ரன்கள். மீண்டும் ஒரு டாட் பாலா, டாட் பால். இங்கே சுரேஷ் அவுட் ஆனவொன்னா அங்கே கேன் வில்லியம்சன் அவுட் ஆகிட்டாருங்க. பேக் டு பேக் டாட் பால்ஸ் போட்டிருக்காரு சுரேஷ். ஒன்றா இரண்டா வர எத்தனை நடந்தே வராரு. இன்னும் 9 பால்ல 39. இன்னும் ஒரு பால். அடிய பார்த்தாரு. கேட்சா ஜீவா, சூப்பர். நல்ல ஒரு ரன்னிங் கேட்சுங்க. சிறப்பா ஒரு பந்து வீசிட்டு இருக்காங்க கேகேஆர். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் நல்ல சிறப்பா. 8 பந்துகளில் 39 ரன்கள். யார் அடுத்த மட்டையாளர்? ரமேஷா இல்லை, தமிழ். ஏழு பந்துகளில் 8 பந்துகளில் 39 ரன்கள். கணேஷ் இங்க இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க சுயம்பு சுரேஷ் கிட்ட. ஃபர்ஸ்ட் ஓவர் 18 ரன் விட்டுருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. அந்த ஒரு ஓவர் மட்டும்தான் கேகேஆர் வந்து ரன்ஸ் லீக் பண்ணாங்க. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. 6 பால்ல 39 அடிக்கணும். 6 6 அடிச்சா கூட வெற்றி பெற முடியாது. ஆனால் ஏதாவது நோ பால், லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா பாண்டி 2 நோ பால் போட்டார். அந்த மாதிரி ஏதாவது நோ பால் ஏதாவது வந்ததுன்னா மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த 2 6 ஏதாவது அடிக்க முடியும். கேகேஆர் ஆல்மோஸ்ட் கேகேஆர் வந்து ஃபைனலுக்கு என்ட்ரி ஆயிட்டாங்க. என்டர் இன்டு த ஃபைனல்ஸ். இந்த 6 பாலோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் முடிஞ்சிடும். அவ்வளோதான், வச்சிருங்க. பாப்பு இந்த ஓவர் ஒரு 6 அடிச்சிங்கன்னா 100 ரூபாய் உங்களுக்கு.
வைடா வைட். இன்னும் 38 ரன். இந்த மாதிரி நீங்கள் நகர்ந்து ஷஃபிள் ஆகி வைடு வந்து ஒரு 3 ரன்னு 2 ரன் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த 6 பால் 6 சிக்ஸ் அடிக்கலாங்க. அடிஸ்டாருங்க 6 வாங்கிக்கோங்க. 100 ருபீஸ் உங்களுக்கு. இன்னும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 சிக்ஸ் அடிச்சிங்கன்னா ஒரு ரன்ல தோத்துருவீங்க. அதனால 2 ரன்ல தோத்துருவீங்க. இன்னும் 5 பாலுக்கு 5 சிக்ஸ். இன்னும் 2 சிக்ஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாங்க இந்த ஓவரில். அதான் 2 இது ஒரு கேட்சா டிப்பிங் வரையும் கேக்குது. அவுட். 3 பால்ல 37 ரன் அடிக்குமா? 32. 3 பால்ல 32. அடுத்த பேட்ஸ்மேன் ஸ்ரீராம் என்கின்ற பீட்டா. நல்ல ஒரு சுத்தினாரு. டாட் பால். லாஸ்ட் ஒரு பாலுக்கு 31 அடிக்கணும்.